ஸ்தோத்திரம். பிப்ரவரி 21. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு தரையில் விழாத வார்த்தைகள். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். நீதிமொழிகள் 4:10. விலைமதிக்க முடியாத சொத்து. வார்த்தைகள் பல வடிவங்கள், ஆனால் தேவ வார்த்தையை சிதறும் முத்துக்கள். அந்த விலை உயர்ந்த முத்துக்கள் நாம் சொந்தமானால் அது நம் சொத்துக்கள். தேவன் நம்மோடு பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்வு சிறக்க நாம் அவசியம் உட்கொள்ள வேண்டிய மாமருந்து. அது வெறும் எழுத்து அல்ல, நம் வாழ்க்கைக்கான வழி. தேவன் உங்கள் கண் முன்னால் காட்சியளித்து பேசாமல் இருக்கலாம், ஆனால் தினம்தோறும் ஏதோ ஒரு வகையில் தேவன் உங்களோட பேசுகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? வேதத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருப்பார். சுவிசேஷத்தின் மூலம் அவருடைய வார்த்தையின் தொனியை கேட்டிருப்பீர்கள். தேவ பிள்ளைகளின் மூலம் பேசியிருப்பார். பெற்றோர், முதியோர் மூலம் உங்களோடு அவர் பேசியிருப்பார். ஏன், உங்கள் இருதயத்தின் மூலமாகவும் பேசியிருப்பாரே. அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தது உண்டா? சாமுவேலின் பாதை வளர்ச்சியின் ரகசியம். தேவ வார்த்தையை கேட்டு வளர்ந்த சாமுவேல் அவருடைய வார்த்தையாகிய விலையேற பெற்ற முத்துகளில் ஒன்றையும் கீழே தரையில் விழவிடவில்லை. அதனால் தேவனும் சாமுவேலுடைய வாழ்க்கையை தரையில் விழவிடவில்லை. மாறாக இஸ்ரவேலுக்கு தலையாக அவரை மாற்றினார். மிகவும் முக்கியமான ராஜாக்களான சவுலையும் தாவீதையும் அபிஷேகித்த சிறப்பு இவரையே சேரும். நாமும் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையில் நாம் வாழ்வோமானால் அவருடைய வார்த்தை ஒன்றும் நம் வாழ்க்கையில் வேஸ்டா போகாது. இன்றைக்கு ஆண்டவரோடு கூட உள்ள உறவில் பலப்பட முயல்வோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும். அது ஒரு நாளும் தரையில் விழுவதில்லை. சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமா? தண்ணீர் இல்லாமல் கோரை புல் முளைக்குமோ? தேவ வார்த்தை இல்லாமல் உங்கள் வாழ்க்கை வளருமோ? ஆமென்.